நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா வாத்தியார்கள் சேர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. இவன் காதை நீ புடி, நீ இவன் காதை புடி அப்படின்னு மாத்தி மாத்தி காதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உக்கி போட சொல்லுவாங்க. அதோட சேர்த்து ஒரு வாக்கியத்தையும் சொல்லிக்கிட்டே உக்கி போட சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட அப்படின்ற மாதிரி. அதுல ஒன்னால நான் கெட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த விஷயத்துல. வழக்கம் போல நம்ம மாப்பிள்ள ஒரு இன்ச்சு மைக்க தூக்கிட்டு சும்மா இல்லாம இந்த உட்கார்ந்துருக்காருல மீசக்காரர், இவர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த பாலகிருஷ்ணன். நம்ம மாப்பிள்ள பாத்திருக்கீங்க, அண்ணடா மீசையும் கீசையுமா நல்லா செயின் கீனுமா போட்டிருக்காரு, வீடியோ எடுத்து போட்டோம்னா வைரல் ஆகும் நினைச்சா அவர்கிட்ட போய் மைக்க நீட்டு, மைக்க நீட்டுறாங்க, வீடியோல வருவோம், வைரல் ஆயிரும், 2000 அப்படின்னு ஒரு நப்பா அசையில வாயை விட்டு பெருமை பீத்தி இப்ப கோயம்புத்தூர் வனத்துறை அதிகாரிகளால கைது செய்யப்பட்டிருக்காப்ல. சரி, அப்படி அரெஸ்ட் ஆகிற அளவுக்கு என்னத்தரா வாயை விட்டாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. கழுத்துல போட்டிருக்க செயின்ல இருக்கிறது புலி நகமா, அதை அப்படியே பல்ல காட்டிக்கிட்டே சொல்லிட்டாப்ல. அந்த வீடியோவை தம்பி வழக்கம் போல போஸ்ட் பண்ணிடுறாப்ல. அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு. அந்த வீடியோ அளவுல பாத்தீங்கன்னா வனத்துறை அதிகாரிகள் கண்ணையும் பட்டு மாட்டினாண்ட பம்பரக்கட்ட மண்டேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல உள்ள அவரோட வீட்டுக்கு போய் சோதனை போட்டதுல அங்கே மான் கொம்பும் கிடைச்சிருக்கு. சோ தலைவன் இதே வேலையாத்தான் இருப்பாப்லன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சிறையில் அடைக்கிறதுக்கு நீதிமன்ற காவல் வாங்கியிருக்காங்களா. எப்படி கொண்டாந்து நிப்பாட்டி விட்டுருக்க பாத்தியா நீ. மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி அவனும் மைக்க நீட்டுறான்னு பெருமை பீத்துறதுக்கு என்னதையாவது சொன்னீங்கன்னா அப்புறம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு குத்தி போடுவாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா மாப்பிள்ள நீ நல்லா வருவடா. அப்புறம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு சொல்லாம ஏன் மாப்பிள்ளன்னு சொல்றேன்னா, லாஸ்டா போட்ட வீடியோல கோயம்புத்தூர் மக்கள் வந்து சங்கடப்பட்டாங்க கமெண்ட்ல. தயவு செய்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு அவனை மென்ஷன் பண்ணாதீங்க, எங்க ஊருக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னாங்க. அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் செய்யப்பட்டது. கரெக்டா மாப்பிள்ள?